ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ் ஏஞ்சலஸில், அது குறிப்பாக அந்த ஹாலிவுட் பகுதியில் கடந்த 7ஆம் தேதி, அதாவது ஜனவரி 7ஆம் தேதி துவங்கிய மிகப்பெரிய ஒரு தீ. அது அந்த மாகாணம் கவுண்டின்னு வாங்க, லாஸ் ஏஞ்சலஸ் கவுண்டியில் டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட 16,000 ஸ்ட்ரக்சர்ஸ், there is a 16,000 structures has been spoiled by fire அப்படின்னு சொல்கிறாங்க. 16,000 வீடுகள், அதாவது கட்டிடங்களை ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்றாங்க, அதை பூரா நிர்மூலமாக்கிடுச்சு அப்படின்றாங்க. ஹாலிவுட் அழிஞ்சு போச்சு. ஹாலிவுட் பகுதியில் இருந்த, அதாவது பார்த்திங்க அப்படின்னா ஆர்னால்டு, லீ கென்னி, சில்வஸ்டர் ஸ்டாலோன்னு, அதே மாதிரி முன்னாள் பாப் இசை பாடகர்கள், அந்த மாதிரி லீடிங் பர்சனாலிட்டிஸோட வீடெல்லாம் ஒன்றுமே ஆகலை. லீடிங் பர்சனாலிட்டின்ற பேரில் நடித்து கொண்டிருந்தவர் சில பேரோட வீடு, பெரிய அது கோடிக்கணக்கில் பெருமானம் உள்ள பங்களாக்கள் தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 50,000 ஏக்கர், ஒரு 3 பகுதியில் ஏற்பட்ட தீயில் 50,000, ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா 15,000 ஏக்கர் அழிஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா 15,000 ஏக்கருக்கு மேலே, 16,000 ஏக்கருக்கு மேலே உள்ள ஃபாரஸ்ட்டு ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மொத்தத்தில் பார்த்திங்கன்னா 55,000 ஏக்கர் அளவிற்கான பகுதிகளில் தீப்பற்றி எரிந்து நாசக்காடாக்கி விட்டுருச்சு. பெரிய பெரிய பில்டிங்லாம் எரிஞ்சிச்சு. ஸோ இது என்னென்னா, உலகம் முழுவதும் பல்வேறு இது பண்ணிச்சு. அதாவது பாலஸ்தீனத்தில் நடந்த படுகொலைகள், அதற்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறவங்க, அந்த பாவச் செயலுக்கு ஏற்பட்ட ஒரு பதிலடி தான், இறைவன் கொடுத்த பதிலடி தான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இயேசு பிரான், அது 3 நாளைக்கு கழிச்சு தான் அவங்க ஆரம்பித்தாங்க. இயேசு பிரான் வானத்திலேருந்து அப்படியே தண்ணியை ஊற்றி இந்த தீயை அணைக்கிற மாதிரியான கிராஃபிக்ஸ் காட்சியெல்லாம் போட்டு இப்படி ஒரு வாரம் மாதிரி நடந்ததுன்னு வச்சுங்களேன். இருந்த போதிலும் இவர்கள் செய்த பாவத்துக்கு கிடைத்த ஒரு பலன் தான் இது, தீயால் அழிந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியாக போச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படின்னா, இன்னொரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தது. நம்ம முதல்ல வீடியோ நம்ம தான் போட்ட போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஒரே நேரத்தில் இப்போ ஒரு தீ ஒரு இடத்துல துவங்குது அப்படின்னா, அது அப்படியே காற்றுல பரவி காற்று பயங்கரமாக இருந்தது. காற்றுல பரவி இது அப்படியே வரும், இந்த எண்டுக்கு வரும், இந்த பகுதிக்கு வரும். ஆனால் ஒரே நேரத்தில் இங்கே தீ பிடிக்குது, இங்கே ஃபுல்லாக எரியுது, இந்த கொத்துலேயும் எரியுது, இந்த பகுதியிலையும் எரியுது. 3 எரியும் போது இது ஒட்டு மொத்தமாக எரிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணுது. இது எப்படி ஒரே நேரத்தில் 3 இடத்துல தீ பிடித்தது அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. ஏன்னா ஒரு தீ பரவுச்சுன்னா ஒரு கட்டிடத்தில் பிடிக்கும், இல்லை ஒரு காட்டு பகுதியில் பிடிக்கும். அது அப்படியே காற்றுல பரவி பக்கத்தில் பகுதிக்கு வராமல் 3வது இடம், கிட்டத்தட்ட கிலோமீட்டர் தாண்டி, இப்போ ஒரு 15 கிலோமீட்டர் தாண்டி ஒரு இடத்துலையும் ஃபயர் ஆகுது, இந்த பக்கமும் ஃபயர் ஆகுது. அப்போ ஒட்டு மொத்தமாக அந்த ஏரியாவை ஃபயர் ஆகுதும் போது ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருந்து எல்லோரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த சந்தேகத்திற்கான விடை தற்போது கிடைத்திருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோ பார்த்திங்கன்னா சொன்னால் 1800கள் இறுதியில் அங்கே ஒரு ரியல் எஸ்டேட் போடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அது டெவலப் ஆகுது. அதுக்கப்புறம் ஹாலிவுட் 1900களில் வருது. அது உலகத்தின் சினிமா தலைநகரமாக உருவாகுது. அது பரபரப்பாக இருக்குது. ஹாலிவுட்டை பார்க்கணுன்றதுக்காகவே, அந்த பகுதியை பார்க்கணும், லாஸ் ஏஞ்சல்ஸில் போய் சந்தோஷமாக ஜாலியாக அதை அனுபவிக்கணுன்றதுக்காகவே பலரும் சென்றிருப்பார்கள். இதெல்லாம் எப்போனா 2000 வரைக்கும், சரி 2010 வரைக்கும், இல்லை 20 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஆனால் சீனா அதீத வளர்ச்சி அடைந்து அமெரிக்காவே காலி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். சீன நகரங்கள்லாம், சீன மக்கள் 2050 வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நவீனங்கள் அங்கே வந்துருச்சு, அந்த மாதிரி டெக்னாலஜி வந்துருச்சு. ஒவ்வொரு சீன நியூ இயருக்கும் சரி, இப்போ நம்ம ஜென்ரலில் நியூ இயருக்கும் சரி பார்த்திங்கன்னா, பட்டாசுகள் வெடிப்பதாகட்டும், லேசர் லைட் விளக்குகளை கண்டுபிடிப்புகள் அதை பற்றி பார்க்குறதாகட்டும், இல்லை வளர்ச்சி, பாலங்களுடைய வளர்ச்சி, ஏன்னா அதிர்ச்சிகரமாக இருக்குது. சீனாவோட வளர்ச்சி யாருக்கு, நமக்கு இல்லை, அமெரிக்காவுக்கே அதிர்ச்சிகரமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம இந்த நகரம் பழைய நகரம் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் பெரிய பங்களாவாக இருந்தீங்க. நீங்கள் சென்னைக்காரவங்களுக்கு தெரியும், இல்லை திருநெல்வேலியில் இருக்கவங்களுக்கு, இல்லை நான்குநேரியில் இருக்கவங்களா இருந்தாலும், கோயம்புத்தூரில் இருக்கவங்களாலும் தெரியும். ஒரு காலத்தில் நீங்கள் அவினாசி ரோட்டில் போனீங்க அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய பெரிய பங்களாக்கள் இருக்குது. இப்போ அது பார்த்தா பாலடைஞ்சு பழம் பங்களாக்கள் ஆயிரும். அன்றைக்கி அது ஒரு அதிசயமாக இருக்குது. இவ்வளோ பெரிய வீடாக, இவ்வளோ பெரிய பங்களாவான் இருக்கும். நீங்கள் தென்காசி பக்கம், அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா பழைய பங்களாக்கள்லாம் நிறையா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கும். அது அந்த காலத்தில் அது டாப்பில் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி அதை யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்றைக்கி நவீன காலத்தில், நவீன
கட்டிடங்கள் இதெல்லாம் வரும்போது வேறு ரூபத்தில் வளர்ச்சி அடையும் போது நம்ம வந்து பழைய ஆட்களாகவே மாறிடுவோம், பழசாயிடுவோம். அந்த மாதிரி தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரமே பழசாயிருச்சு. ஏன்னா சைனா வந்து எங்கேயோ போயிடுச்சு. அவர்கள் 2050 வாழ்ந்துட்டுருக்காங்களே எல்லா டெக்னாலஜிலையும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நகரை மேம்படுத்தி சைனாக்கு மேலே கொண்டு வரணும் அப்படின்னா இருக்கிற நகரத்தை அப்படி கொண்டு வர முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அது எவ்வளோ பெரிய அப்பாட்டகராக இருந்தாலும் அந்த நகரத்தை அடியோடு அழிக்கணும் அப்படின்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே இடம் வாங்கி வச்சுருக்கேன், வீடு கட்டி வச்சுருக்கேன், அங்கே நீண்ட காலமாக வாழ்கிறவன் எப்படி நம்ம ஏர்போர்ட்டுக்கு இடம் கேட்டோம் அங்கே போராடுறாங்க, 4-வே ரோடு 8-வே ரோடுக்கு போராடுறாங்களோ இதே மாதிரி தான் அமெரிக்காலையும். அவர்கள் பணக்காரர்களாக இருக்கலாம், இருந்த போதிலும் அவர்கள் இருந்த இடத்த விட்டு எப்படி போவான்? இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை புதுமையான ஒரு நகரமாக மாற்ற போகிறோம், நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு வெளியில் போய் தங்கணும் அப்படின்னா எவன் ஒத்துக்குவான்? அப்படின்றனால என்ன பண்ணுறாங்கன்னா, திட்டம் போட்டு முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்சூரன்ஸ் பல லட்சம் கோடி செலவாகும் இல்லையா, கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு நகரம் இருந்துச்சுன்னான்னொன்னே திட்டம் போட்டு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்சூரன்ஸை கட் பண்ணுறாங்க. இந்த நகரத்தில் இன்சூரன்ஸ் கிடையாதுயா வீடுகளுக்கும் பில்டிங்கும் அப்படின்னு கட் பண்ணுறாங்க. இதே ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துகிற மாதிரி, எதுக்கடா இன்சூரன்ஸ் இல்லைன்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சை போய் கொண்டு இருக்கும்போது அமெரிக்க அரசாங்கம், அமெரிக்காவை நடத்துபவர்கள் அமெரிக்க அதிபர்கள் அல்ல. நாம் பல முறை சொல்லியிருக்கோம், பல வருடங்களாக இதை சொல்லிகிட்டு இருக்கோம். எப்படின்னா, ஒரு அதிபர் வந்துட்டார்னா அவர் தான் அமெரிக்காவை நடத்துகிறார், வழி நடத்தி கொண்டு போகிறார், எல்லாம் பண்ணுறார், அவரோட திட்டம் தான். இருந்தாலும் அதற்கு பின்னாடி இருக்க கோர் டீம் தான் அமெரிக்காவை இயக்கம். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் போடக்கூடிய சர்வதேச திட்டத்தின்படி தான் அந்த நாடு வந்து இயங்கும். அதுதான் அந்த அதிகாரிகளுடைய இது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ இவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ட்ரம்ப் ஆட்சியில் இப்படி தீய வச்சுட்டா ட்ரம்ப்புக்கு கெட்ட பேர் ஆயிரும், பைடன் ஆட்சியில் தீ வச்சுட்டுனா பைடன் கெட்ட பேர் ஆயிரும். எனவே என்ன பண்ணுறாங்கன்னா, பைடன் ஆட்சி முடிவு பெற்று விட்டது, எலெக்ஷன் வந்துருச்சு, மக்கள் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டாங்க. இந்த 2 மாதங்கள் இருக்கு இல்லையா, 2 மாதங்களில் யாரையுமே நீங்கள் பொறுப்பு சொல்ல முடியாது. புரியுதா அவங்களுக்கு? 1 மாதத்திற்கு முன்பு தீ வைத்திருந்தால் பைடன் பொறுப்பாக இருப்பார். எலெக்ஷனில் பைடன் மண்ணை கவியிருப்பார். இப்போ தோத்துட்டார், இன்னும் மண்ணை கவியிருப்பார். சரி, ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்த உடனே இதை பண்ண தீய வச்சா என்ன ஆகும் அப்படின்னா, ட்ரம்ப்போட பேர் டோட்டலாக கெட்டு போயிடும். ஒரு ஊரே அழிச்சிட்டாயா வந்த உடனே அப்படின்ற. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, யார் கையிலும் அரசாங்கம் இல்லைன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை தீ வைக்கிறாங்க. அரசாங்கம் அந்த கோர் டீம்மு தீ வைத்து என்ன பண்ணுதுன்னா, இதை நீங்கள் பைடனையும் குற்றச்சாட்ட முடியாது. ஏற்கனவே ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டிங்க, ட்ரம்ப் ஆட்சிக்கு வரப்போகிறாரு, ஆட்சிக்கு வந்துட்டார். ஆனால் அவர் ஜனவரி மாதம் தான் பதவியாக இருக்கிறாரு. டிசம்பர் மாதம் தீய வச்சிங்கன்னா எவன் தலையில் போடுவீங்க? ஓட்டேரி நெறி கணக்கில் தான் எழுதணும். அதனால் என்ன பண்ணேன்னா, அந்த நேரத்தில் அரசாங்கம் தீ வைத்து விட்டது. தீ வைத்து லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை அழித்து விட்டு புதிதாக சீனாவை தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரை உருவாக்குவதற்காக அமெரிக்க அரசாங்கமே செய்த சதித்திட்டம்தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் ஃபயர் அப்படின்றது இப்போது தெரிந்திருக்கிறது. இதை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணுறோம் நம்ம தமிழ் சேனல்களில். ஸோ இதுதான் காரணமாக இப்போது அங்கே பேசப்பட்டு வருகிறது. அப்போ கோடிக்கணக்கான இன்சூரன்ஸ் கொடுக்கும்ல, அவனுக்குமே காசு தர மாட்டான். ஒருத்தன் வந்து ஒரு 150 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி வச்சுருப்பான், அவனுங்கெல்லாம் கட்டியிருப்பான். அன்றைக்கி 50 கோடி கட்டியிருப்பான், இன்றைக்கி ஒருத்தர் 150 கோடின்மா. 150 கோடி அவனுக்கு கொடுக்க முடியுமா? அதனால் அவனை துரத்தி விட்டுட்டு ஒரு 20 கோடியை கையில் கொடுத்து துரத்தி விட்டுருவாங்க. அது அரசாங்கம் பார்த்து கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு, இன்சூரன்ஸ்காரனுக்கு நஷ்டம் கிடையாது. அமெரிக்க அரசும் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி, இப்போ அந்த புதிய நகரமாக போட போகிறான், இவனுக்கு ஒரு காசை கொடுத்துட்டு துரத்தி விடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டத்தை போட்டு அந்த நாட்டுக்காக தேசபக்திக்காக அமெரிக்க தேசத்தை சீனாவோட ஒரு பெரிய நாடாக அமெரிக்கா கொண்டு வருவதற்காக அந்த கோர் டீம் செய்த வேலையாகத்தான் தற்போது பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தீ வைத்தவர்கள் அமெரிக்க அரசாங்கத்தை நடத்துபவர்கள் தான் இதை வைத்திருக்கிறார்கள். சரியான தருணம் பார்த்து இதில் தான் நீங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிக்கணும். பைடன் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது, ட்ரம்ப் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது. எலெக்ஷன் நடந்துச்சு, பைடன் தோத்துட்டார். ஆனால் காபந்து அரசு 2 மாதத்துக்கு நடக்குது. ட்ரம்ப் ஜெயிச்சிட்டாரு, இன்னும் அதிகாரத்துக்கு வரல. இந்த கேப்பில் தீ வச்சுருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் அந்த கேப்பில் தான் ஃபயர் ஆகுதா, அந்த கேப்பில் தான் இவ்வளோ பரவுதா, ஒரே நேரத்தில் இவ்வளோ பேர் இடத்துல தீ பிடிக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் காரணமாக அங்கு பேசப்படுகிறது. இருந்த போதிலும் யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. அரசாங்கம் ஏதாவது பிச்சைக்காசை தூக்கி போட அதை வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இனிமேல் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரம் இன்னும் 5 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா சீனாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு நகரமாக அது உருவெடுக்கும். அடுத்தடுத்த நகரத்தையும் அழிப்பதற்கு நியூயார்க் நகரத்தை தவிர பல நகரங்களை மறுசீரமைப்பு செய்வதற்காக இது போன்ற நடவடிக்கைகளில்
ஈடுபடுவார்னு சொல்லலாம். இதில் என்னன்னா, இப்போ நேற்றும் முந்தா நாளும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மழை வரலாறு காணாத மழை. எப்படி வரலாறு காணாத காற்றடிச்சதோ போன மாதம், எப்படி தீப்பிடிச்சி எரிச்சதோ அது மாதிரி வரலாறு காணாத மழை அங்கே பெய்து கொண்டிருக்கிறது. பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. சேரும் சகதியுமாக காடுகள் மாறிவிட்டன. அதனால் தீ அணைந்து விட்டது. கிட்டத்தட்ட 99% அணைஞ்சிச்சு. கொஞ்சம் சில இடத்துல எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நாளைக்கு நாளை கழிச்சு அதுவும் அணைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இது மக்களை துரத்திவிட நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாகவே இந்த ஃபயர் பார்க்கப்படுது. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.